நமஸ்காரம் எல்லாருக்கும். ஸ்ரீமத் பகவத்கீதை பிரதம அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். அர்ஜுன விஷாத யோகம், அதாவது ஸ்டார்ட் ஆஃப் த பேட்டில். அந்த பார்ட்டு அர்ஜுனன் வந்து பார்க்கறான். பார்த்துட்டு அவனுக்கு எதிர்க்க தன்னுடைய ரிலேட்டிவ்ஸே இருக்கான்னு உடனே அவனுக்கு ஒரு பதட்டம் வந்துடுறது. he is not willing to carry it forward. அதுதான் இந்த அத்தியாயத்துடைய சாராம்சம். சோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து துரியோதனன் வந்து துரோணர் கிட்ட பேசுற மாதிரியும் எழுத்தா மாதிரி இருக்கிற பேட்டில் ஃபீல்ட்ல இருக்கிற அந்த மகாரதிகள் எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ற, அது மாதிரி தாம் பேட்டில்ல இருக்கிறவா அப்புறம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு சொல்றான், நம்ம சேனை இன்னும் பலமானது, சக்தி வாய்ந்தது, ஏன்னா பிதாமகரே இங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிதாமகருக்கு நம்ம ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் வந்து சங்கு முழங்கரா இந்த பக்கம், இந்த பக்கமும் சங்கு முழங்கரா டு ஸ்டார்ட் த பேட்டில். அதே மாதிரி அந்த பக்கமும் பாண்டவர் சைட்லயும் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் சங்கு, பாஞ்சஜன்யம், அப்புறம் இவன் அர்ஜுனனோட சங்கு பேரு என்ன, தேவதத்தம், அப்புறம் பீமன் வந்து பவுண்டரம் அப்படிங்கிற அந்த சங்க முழங்கினா அப்படின்னு பார்த்தோம். இப்போ இன்னும் பாக்கி பேரும் அந்த மகாரதிகள் தான் அத்தனை பேர் இருக்காளே இந்த டீம்லயும், அதனால எல்லாருமே அவாவா சங்க ஊதரா அந்த யுத்தம் நடக்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கறத தெரிவிக்கிறதுக்கு. ஜெயஸ்ரீ வாங்கோ. அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரஹ நகுலஸ் சஹதேவஸ்ச சுகோஷ மணி புஷ்பகௌ. அனந்த விஜயம் ராஜா, அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரஹ குந்தி புத்ரோ யுதிஷ்டிரஹ நகுலஸ் சஹதேவஸ்ச நகுலஸ் சஹதேவஸ்ச சுகோஷமணி புஷ்பகௌ சுகோஷமணி புஷ்பகௌ. அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரஹ நகுலஸ் சஹதேவஸ்ச சுகோஷமணி புஷ்பகௌ. குந்தி வந்து தீர்க்கம் போட்டுக்கோங்க, குந்தி புத்ரோ. ஓகே மேம். அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரஹ நகுலஸ் சஹதேவஸ்ச சுகோஷமணி புஷ்பகௌ. ஓகே, சோ இன்னும் இங்க பாக்கி ராஜா யுதிஷ்டிரன் இருக்கா, நகுலன் சகாதேவன், அவ அவாவா சங்க ஊதரா அப்படிங்கறதான் சொல்ற. இன்னும் பாக்கி ராஜா எல்லாம் இருக்கா இல்லையா, திருப்பதன், காசிராஜன், எல்லாரும் அவாவா சங்க ஊதரா அப்படிங்கறதா இன்னும் 2 ஸ்லோகத்துல வருது. ஜானகி மாமி. காஷ்யஸ்ச பரமேஸ்வாசஹ சிகண்டி ச மகாரதஹ திருஷ்டத்யும்னோ விராட்டஸ்ச சாத்யகிஸ் சாபராஜிதஹ. காஸ்யஸ்ச பரமேஸ்வாசஹ சிகண்டி ச மகாரதஹ திருஷ்டத்யும்னோ விராட்டஸ்ச சாத்யகிஸ்சாபராஜிதः. காஸ்யஸ்ச பரமேஸ்வாசः சிகண்டி ச மகாரதः திருஷ்டத்யும்னோ விராட்டஸ்ச சாத்யகிஸ்சாபராஜிதः. காஸ்யஸ்ச பரமேஸ்வாசः சிகண்டி ச மகாரதः திருஷ்டத்யும்னோ விராட்டஸ்ச சாத்யகிஸ்சாபராஜிதः. நெக்ஸ்ட் ஜெயா ராஜசேகர் மேம். திருபதோ திரௌபதேயாஸ்ச சர்வஷ
சர்வஷஃப் எஃப் போட்டுக்கோங்க. பிருத்திவிபதே சௌபத்ரஸ்ச மகாபாஹுஹு சங்கான் தத்முஃப் பிருதக் பிருதக். த்ருபதோ த்ரௌபதேயாஸ்ச द्रुपदो द्रौपदेयाश्च सर्वशः पृथिवीपते सर्वशः पृथिवीपते सौभद्रश्च महाबाहुः सौभद्रश्च महाबाहुः शङ्खान् दद्मुः पृथक् पृथक् शङ्कान् तद्मुः पृथक् पृथक् द्रुपदो द्रौपदेयाश्च सर्वशः पृथिवीपते सौभद्रश्च महाबाहुः शङ्कान् तद्मुः पृथक् पृथक् द्रुपदो द्रौपदेयाश्च सर्वशः पृथिवीपते सौभद्रश्च महाबाहुः शङ्खान् तद्मुः पृथक् पृथक्. शङ्खान् तनिया वच्चुकोंगो दद्मो तनिया वच्चुकोंगो. शङ्खान् तद्मुः पृथक् पृथक्. வெரி சோ எல்லா மகாரதிகளும் சேர்ந்து சங்கு ஒலி, சங்கு ஒலி வந்து அதனோட இது எஃபெக்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத டிஸ்கிரைப் பண்ணாரா. இப்ப சஞ்சயன் சொல்ற. ஜெயலட்சுமி மேம். घोषो धार्तराष्ट्राणां हृदयानि व्यधारयत् नभश्च पृथिवीं चैव तुमुलो व्यनुनादयन्. सघोषो धार्तराष्ट्राणां सघोषो धार्तराष्ट्राणां सघोषो धार्तराष्ट्राणां हृदयानि व्यधारयत् नभश्च पृथिवीं चैव तुमुलो व्यनुनादयन्. सघोषो धार्तराष्ट्राणां हृदयानि व्यधारयत् नभश्च पृथिवीं चैव तुमुलो व्यनुनादयन्. सघोषो धार्तराष्ट्राणां हृदयानि व्यधारयत् नभश्च पृथिवीं चैव नभश्च पृथिवीं चैव तुमुलो व्यनुनादयन्. கரெக்டா? சஞ்சயன் தான் இங்க சொல்லி கரெக்ட். சஞ்சயன் தான் இங்க சொல்லின்னு இருக்கான் திருதராஷ்டிரன்ட்ட இந்த மாதிரி சங்கு ஒலின்னு பண்ண. அப்பேற்பட்ட ஒலியா இருக்கு அது. ஆகாசத்தையும் பூமியையுமே வந்து அதிர வைக்கிற மாதிரி இருக்கு அந்த சங்கு ஒலி. அது வந்து உன்னோட அணியினரை, அதாவது கௌரவர்களை, இப்போ திருதராஷ்டிரன்ட்ட தானே சொல்றா. சோ உன்னோட அணியில இருக்கிறவாள கதி கலங்க செய்யறது, அவ இதயங்களையே பிளக்க செய்யறது. அதாவது அப்படி ஒரு சத்தம், அவளே வந்து கொஞ்சம் திடுக்கிடுற அளவுக்கு அந்த சங்கோலி இருந்ததுன்னு டிஸ்கிரைப் பண்றாராம். சோ இதுக்கு அப்புறம் வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணன் கிட்ட சொல்றான், நீ தேர வந்து நடு இதுக்கு பேட்டில் ஃபீல்டுக்கு ஓட்டின் போ, என்னுடைய எதிரணியில யார் யார் இருக்கா எங்க இருக்கா அப்படிங்கறத நான் ஃபுல்லா ஒரு நோட்டம் விடணும். அதனால இந்த ரதத்தை நடு பேட்டில் ஃபீல்டுக்கு செலுத்து அப்படின்னு சொல்ற மாதிரி வருது ஒரு 4 ஸ்லோகத்துக்கு. ஜெயலட்சுமி மேம். அத வியவஸ்திதான் திருஷ்ட்வா தார்த்தராஷ்டிரான் கபித்வஜஹ பிரவృத்தே சஸ்திர சம்பாதே தனு ருத்யம்ய பாண்டவஹ. ஜெயலட்சுமி மாமி. அர்ஜுனவா இல்ல, அது அடுத்தது. அத வியவஸ்திதான் திருஷ்ட்வா வரல. ஜோதீஸ்வரி மாமி. அடியேன் வணக்கம் குருஜி.
அத குருஜி ஒன்னு ஒரு தாடி சொல்லுங்க குருஜி. अथ व्यवस्थितान् दृष्ट्वा அத व्यवस्थितान् दृष्ट्वा व्यवस्थितान् दृष्ट्वा व्यवस्थितान् दृष्ट्वा व्यवस्थितान् சொல்லக்கூடாது தான் அது अथ சரிங்க குருஜி. व्यवस्थितान् दृष्ट्वा अथ व्यवस्थितान् दृष्ट्वा धार्तराष्ट्रान् कपिध्वजः धार्तराष्ट्रारान्दगभिध्वज धार्तराष्ट्रान् राष्ट्रान् कपिध्वज राष्ट्रान् राष्ट्रान् करेक्ट गुरुजी. धार्तराष्ट्रान् राष्ट्रान् कपिध्वज कपिध्वजः कपिध्वजः கபி சொல்லக்கூடாது கபி கபினா என்ன குரங்கு சோ குரங்கு இது பிளாக் இருக்கிறது அத வியவஸ்திதான் திருஷ்ட்வா धार्तराष्ट्रान् कपिध्वजः अथ व्यवस्थितान् दृष्ट्वा धार्तराष्ट्रान् कपिध्वज वजः प्रवृत्ते शस्त्रसम्पाते धनुरुद्यम्य पाण्डवः अथ व्यवस्थितान् दृष्ट्वा धार्तराष्ट्रान् कपिध्वजः प्रवृद्धे शस्त्रसम्पाते धनुरुद्यम्य पाण्डवः. இன்னொரு சொல்லிட்ட குருஜி. சொல்லுங்க. अथ व्यवस्थितान् दृष्ट्वा धार्तराष्ट्रान् कपिध्वजः प्रवृद्धे शस्त्रसम्पाते धनुरुद्यम्य पाण्डवः. Okay, next. நன்றி ऋषिकेशं तदा वाक्यम् इम्म போட்டு முடிச்சுக்கோங்க. இதமாக महीपते अर्जुन उवाच सेनयो रुभयोर् मध्ये रथं स्थापय मेच्युत ऋषिकेशं तदा वाक्यम् ऋषिकेशं तदा वाक्यम् ऋषिकेशी வந்து தீர்க்கம் ऋषिकेशं तदा वाक्यम् இதமாக महीपते इदमाह महीपते अर्जुन उवाच अर्जुन उवाच सेनयोरुभयोर्मध्ये सेनयोरुभयोर्मध्ये रथं स्थापय मेच्युत रथं स्थापय मेच्युत ऋषिकेशं तदा वाक्यम् इदमाह महीपते अर्जुन उवाच सेनयोरुभयोर्मध्ये रथं स्थापय मेच्युत ऋषिकेशं तदा वाक्यम् इदमाह महीपते अर्जुन उवाच सेनयोरुभयोर्मध्ये रथं स्थापय मेच्युत. Beautiful. Thank you, ma'am. அர்ஜுனன் வந்து தன்னுடைய அந்த காண்டீப வில்ல எடுத்துக்கிறான். எடுத்துட்டு கிருஷ்ணரை பார்த்து சொல்றான், அச்சுதா இந்த என்னோட இந்த ரதத்தை 2 படைக்கும் நடுவுல போய் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அடுத்தது லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி. யாவ தேதான் நிரீக்ஷே ஹம் யோத்து காமா
நவஸ்திதான் கைர்மயா சக யோத்தவ்யம் இங்கேயும் இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க அஸ்மின் ரண சமுத்யமே யாவதேதான் நிரீக்ஷேஹம் यावदेतान्निरीक्षेऽहम् योद्धुकामानवस्थितान् योतु कामानवस्थितान् कैर्मया सह योद्धव्यम् कैर्मया सह योद्धव्यम् अस्मिन् रणसमुद्यमे अस्मिन् रणसमुद्यमे यावदेतान्निरीक्षेऽहम् योतु कामानवस्थितान् कैर्मया सह योद्धव्यम् अस्मिन् रणसमुद्यमे यावदेतान्निरीक्षेऽहम् योतु कामानवस्थितान् कैर्मया सह योद्धव्यम् अस्मिन् रणसमुद्यमे. Beautiful. Next. லதா சுரேஷ் மம்மி. கலைவாணி பேரை விட்டுட்டே நீ இல்லவா சொல்லி நீங்க சொல்லிட்டு சரி ஓகே சார். யோத்ஸ்யமானா நவேக்ஷேஹம் ய ஏதேத்ர சமாகதாஹ தார்த்தராஷ்டிரஸ்ய இதெல்லாம் பிரிக்க முடியாது ஏன்னா திருத்தராஷ்டிரங்கிறது அவன் பேரு. சோ தார்த்தராஷ்டிரஸ்ய துர்புத்தேஹே விசர்க்கம் போட்டுக்கோங்க. அந்த இர்ர எடுத்துட்டு விசர்க்கம் போட்டுக்கோங்க. துர்புத்தேஹே யுத்தே பிரிய சிகீர்ஷவஹ யோத்ஸ்யமானானவேக்ஷேஹம் योत्स्यमानानवेक्षेऽहम् य एतेऽत्र समागताः य एतत्र समागताः य एतत्र वा य एतेऽत्र य एत्र समागताः एतेऽत्र मैम एते अत्र सो एतेऽत्र य एते ते तत्र समागत कदनम तत्र இல்லமா தே அத்ர சோ அந்த சைலண்ட் ஆயிடும். சோ ஏதேத்ரன் வரும். ய ஏதேத்ர சமாகதாஹ य एत्र समागताः य एतेऽत्र य एतेत्र समागताः य एतेत्र समागताः धार्तराष्ट्रस्य दुर्बुद्धेः धातराष्ट्रस्य दुर्बुद्धेः युद्धे प्रियचिकीर्षवः युद्धे प्रियचिकीर्षवः योत्स्युमानानवेक्षेऽहम् य एतत्र समागताः धातराष्ट्रस्य दुर्बुद्धेः युद्धे प्रियचिकीर्षवः. மேம் இப்போ கரெக்டா மேம்? எஸ் டா இன்னொரு வாட்டி எஸ் மேம். योत्स्यमानानवेक्षेऽहम् य एत्र य एतेत्र योत्स्यमानानवेक्षेऽहम् य एतेऽत्र समागताः धातराष्ट्रस्य दुर्बुद्धेः युद्धे प्रियचिकीर्षवः. ஓகே. சோ என்னுடைய எதிர்ப்படை வீரர்களை நான் எவ்வளவு நேரம் பாக்குறேனோ நான் நோட்டமிடுறேனோ அது வரைக்கும் நீ அந்த ரதத்தை அந்த நடு பேட்டில்லையே நிறுத்தி வை அப்படின்னு சொல்ற. நான் ஃபுல்லா இது பார்க்கணும், யார் யார் எங்க இருக்காங்கிறத பார்க்கணும் அப்படின்னு அர்ஜுனன் சொன்ன உடனே கிருஷ்ணர் என்ன பண்ணினார் அப்படின்னு சஞ்சயன் சொல்றார். என்ன அவர் சொன்னா உடனே இவர் ரதத்தை நடுல செலுத்துவார். சஞ்சய உவாச்ச லக்ஷ்மி நாராயணன் மம்மி. மேடம் ஒரு டவுட் மேடம். எஸ் மேடம் அந்த அந்த இப்போ செகண்ட் 23rd அது எப்படி மேடம் அது பிரிக்கிறேன்? அது யோத்ஸ்யமானா நவேக்ஷேஹம் இல்ல மேடம் செகண்ட் லைன்ல தார்தராஷ்டிரஸ்ய இல்லமா தார்தராஷ்டிரஸ்ய துர்புத்தேஹே
துர்புத்தேர்னு இருக்கு, அந்த இர எடுத்துட்டு விசர்க்கமா போட்டுக்கோங்க. ஓகே துர்புத்தேஹே யுத்தே பிரிய சிகீர்ஷவः. ஓகே ஓகே மேடம், தேங்க்யூ. ஏவ முக்தோ ரிஷிகேஷோ குடாகேஷேன பாரத சேனயோ ருபயோர் மத்யே ஸ்தாபயித்வா ரதோத்தமம். சஞ்சய உவாச்ச சஞ்சய உவாச்ச ஏவ முக்தோ ரிஷிகேஷோ ஏவமுக்தோ ரிஷிகேஷோ गुडाकेशेन भारत கூடாகேசேன பாரத सेनयोरुभयोर्मध्ये சேனையோருபயோர்மத்யே स्थापयित्वा रथोत्तमम्. स्थापयित्वा रथोत्तमम्. एवमुक्तो ऋषिकेशो सञ्जय उवाच एवमुक्तो ऋषिकेशो गुडाकेशेन भारत सेनयोरुभयोर्मध्ये स्थापयित्वा रथोत्तमम्. सञ्जय उवाच एवमुक्तो ऋषिकेशो गुडाकेशेन भारत सेनयोरुभयोर्मध्ये स्थापयित्वा रथोत्तमम्. Okay, next. லதா சுரேஷ் மம்மி. भीष्म द्रोण प्रमुखतः सर्वेषां च महीक्षिताम् उवाच पार्थ पश्यैतान् समवेतान् कुरु निति. குரு கிடையாது குரு, அது மாதிரி நிதி கிடையாது நிதி. भीष्म द्रोण प्रमुखतः भीष्मद्रोण प्रमुखतः सर्वेषां च महीक्षिताम् सर्वेषां च महीक्षिताम् उवाच पार्थ पश्यैतान् उवाच पार्थ पश्यैतान् समवेतान् कुरुनिति. समवेतान् कुरुनिति. भीष्मद्रोण प्रमुखतः सर्वेषां च महीक्षिताम् उवाच पार्थ पश्यैतान् समवेतान् कुरुनिति. भीष्मद्रोण प्रमुखतः सर्वे प्रमुखतः प्रमु கிடையாது प्रमु. भीष्मद्रोण प्रमुखतः सर्वे मु வந்து ஏன் தீர்க்கம் போடுறேன்? प्रमुखतः भीष्मद्रोण प्रमुखतः सर्वेषां च महीक्षिताम् उवाच पार्थ पश्यैतान् समवेतान् कुरुनिति. ஓகே, சோ சஞ்சயன் சொல்ற இந்த மாதிரி அர்ஜுனன் சொன்ன உடனே கிருஷ்ணர் ரெண்டு படைக்கும் நடுவுல அந்த ரதத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டு, பாரு அர்ஜுனா, யுத்தத்துல இங்கே கூடியிருக்கும் அந்த கௌரவ படையை பார் அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்றாரு. சோ இங்க குடாகேஷேன, குடாகேசன் அப்படிங்கறது யாரு அப்படின்னா அர்ஜுனன். அவனுக்கு ஏன் குடாகேசன் அப்படின்னு ஒரு பேர் அப்படின்னா, குடாக்கா அப்படின்னா தூக்கம்னு அர்த்தம், தூக்கம். சோ அவன் குடாகேசன் அப்படிங்கும் போது தூக்கத்தை ஜெயித்தவன். அதாவது அவனால எத்தனை நாள் வேணா தூங்காம இருக்க முடியுமா, அப்படி ஒரு இது அவனுக்கு இருக்கு, திறமை. சோ தூக்கத்தை ஜெயித்தவன் அப்படிங்கறதுனால அவன் பேரு குடாகேசன். தூங்காமல் அவனால எவ்வளவு நாள் வேணாலும் இருந்துட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் லதா வேணுகோபால் மேம். சோ இப்போ கிருஷ்ணர் இப்படி சொன்ன உடனே அர்ஜுனன் என்ன பண்றார் பார்க்கலாம். தத்ரா பஷ்யத் ஸ்திதான் பார்த்தஹ பித்ரு நத பிதாமகான் ஆச்சார்யான் மாதுலான் பிராத்ரூன் புத்ரான் பௌத்ரான் சகீன்ஸ் ததா. கரெக்டா பிரிச்சுக்கோங்க. இன்னும் ஒரு லைன் இருக்கு, அதையும் சொல்லிடலாம். ஸ்வசூரான் சுஹ்ருதஸ் சைவ சேனயோ ருபயோ ரபி. யார் சொல்லணும்?
Tata Venugopal ma'am. पश्यत् स्थितान् पार्थः तत्र पश्य स्थितान् पार्थः पितॄनथ पितामहान् पितॄनथ पितामहान् आचार्यान् मातुलान् भ्रातॄन् आचार्यान् मातुलान् भ्रातॄन् पुत्रान् पौत्रान् सखींस्तथा पुत्रान् पौत्रान् सखींस्तथा श्वशुरान् सुहृदश्चैव श्वशुरान् सुहृदश्चैव सेनयोरुभयोरपि सेनयोरुभयोरपि तत्र पश्य स्थितान् पार्थः पितॄनथ पितामहान् आचार्यान् मातुलान् भ्रातॄन् पुत्रान् पौत्रान् सखींस्तथा श्वशुरान् सुहृदश्चैव सेनयोरुभयोरपि तत्र पश्य स्थितान् पार्थः पितॄनथ पितामहान् आचार्यान् मातुलान् भ्रातॄन् पुत्रान् पौत्रान् सखींस्तथा श्वशुरान् सुहृदश्चैव सेनयोरुभयोरपि. சோ அர்ஜுனன் அப்படியே நோட்டம் விடுற பாக்குற எதிர்க்க கௌரவ படையில தன்னோட பெரியப்பா சித்தப்பா தாத்தா முப்பாட்டன் குருமார்கள் தன்னுடைய சகோதரர்கள் புதல்வர்கள் பேரன்கள் நண்பர்கள் மாமனார்கள் எல்லாரும் அங்க நிக்கிறத பாக்குறான். அதாவது மொத்தத்துல தன்னுடைய சொந்த பந்தங்கள் அனைவரும் அங்க எதிர்க்க நிக்கிறத பாக்குறான் அர்ஜுனன். அத பார்த்த உடனே என்ன பண்ணினான் அர்ஜுனன்? அதான் அடுத்தது. தான் சமீக்ஷ்ய ச கௌந்தேயः சர்வான் பந்து நவஸ்திதான் கிருபயா பரயாவிஷ்டோ விஷீதன் நிதமப்ரவீத். Leela mami. தான் சமீக்ஷ்ய ச கௌந்தேயः तान् समीक्ष्य स कौन्तेयः सर्वान् बन्धूनवस्थितान् सर्वान् बन्धूनवस्थितान् कृपया परयाविष्टो विषीदन्निदमब्रवीत् तान् समीक्ष्य स कौन्तेयः सर्वान् बन्धूनवस्थितान् कृपया परयाविष्टो विषीदन्निदमब्रवीत् तान् समीक्ष्य स कौन्तेयः सर्वान् बन्धूनवस्थितान् कृपया परयाविष्टो விஷீதன்னிதமப்ரவீத். ஓகே. சோ இத்தனை நேரம் வில்ல எடுத்துட்டு அப்படி ஒரு உற்சாகத்தோட கிளம்பினா வந்து நடு பேட்டில் ஃபீல்ட்ல நின்னு அந்த எதிர்க்க இருக்கிறவாளை பாக்குறான். தன்னுடைய சொந்த பந்தங்கள் அத்தனை பேரையும் பார்த்த உடனே அவனுக்கு ஒரு இரக்கம் மனசுக்குள்ள, அர்ஜுனனுக்கு ஒரு இரக்கம் பிறக்கிறது, ஒரு வருத்தம் அவனை ஆட்கொள்றது. ஏன் எதுக்கு அதுதான் அடுத்தது பார்க்க போறோம். சோ பந்த பாசத்தினால இந்த மாதிரி ஆயிடுத்தோ அப்படிங்கறத அடுத்த 2 ஸ்லோகத்துல சொல்லும். அர்ஜுன உவாச்ச மகாலட்சுமி மேம். திருஷ்ட்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சும் சமுபஸ்திதம் சீதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி வேபதுஸ்ச ஷரீரே மே ரோமஹர்ஷஸ்ச ஜாயதே. அர்ஜுன உவாச்ச अर्जुन उवाच
दृष्ट्वेमं स्वजनं कृष्ण दृष्ट्वेमं स्वजनं कृष्ण युयुत्सुं समुपस्थितम् युयुत्सुं समुपस्थितम् सीदन्ति मम गात्राणि सीदन्ति मम गात्राणि मुखं च परिशुष्यति मुखं च परिशुष्यते वेपथुश्च शरीरे मे वेपतुच्च शरीरे मे तू கிடையாது तू वेपथुश्च वेपतुच्च शरीरे मे शरीरे मे रोमहर्षश्च जायते रोमहर्षश्च जायते दृष्ट्वेमं स्वजनं कृष्ण युयुत्सुं समुपस्थितम् सीदन्ति ती दीर्घம் सीदन्ति मम गात्राणि मुखं च परिशुष्यति वेपतुच्च शरीरे मे रोमहर्षश्च जायते दृष्ट्वेमं स्वजनं कृष्ण युयुत्सुं समुपस्थितम् सीदन्ति मम गात्राणि सीदन्ति मम गात्राणि मुखं च परिशुष्यति मुखं च परिशुष्यति वेपतुच्च शरीरे मे रोमहर्षश्च जायते ஓகே தேங்க்ஸ் சோ பார்த்த உடனே சொல்றா ஐயோ எனக்கு என் அங்கங்கள்லாம் சோர்வடையறதே வாயெல்லாம் உலறதே அதாவது அந்த பதட்டம் அந்த ஒரு நடுக்கம் எதிர்க்க தன்னோட சொந்த பந்தங்களை பார்த்த உடனே அவ மனசுல 1000 ஓடுறது உடம்புல ஒரு நடுக்கம் ஏற்படுறது இந்த போரோட விளைவு ரொம்ப பயங்கரமா இருக்குமே எதிர்க்க இருக்கிறது என்னுடைய உற்றார் உறவினர் என் நண்பர்கள் எல்லாரும் நிக்கறாளே அவள்லாம் அந்த மரண தருவாய நுழைஞ்சுடுவாளே அப்படிங்கறத நினைச்சாலே என் உள்ளத்துல ஒரு பயம் உண்டாகி வேதனைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம் அர்ஜுனன். நெக்ஸ்ட் காண்டீவம் ஸ்ரம்சதே ஹஸ்தாத் த்வக் மேம் அதுக்கு முன்னாடி மேம் என்னடி அதுதான் அடுத்தது இல்ல மேம் சீசன் இல்ல இதுதான் மேடம் அடுத்தது நீங்க சொல்றது கரெக்டா தான் சொல்றேன். சாரி மேம் சாரி நான் தான் மிஸ்டேக் பண்ணேன். காண்டீவம் ஸ்ரம்சதே ஹஸ்தாத் த்வக் சைவ பரிதஹ்யதே ந ச சக்னோம் யவஸ்தாதும் பிரமதீவ ச மே மனஹ. காண்டீவம் ஸ்ரம்சதே ஹஸ்தாத் गाण्डीवं स्रंसते हस्तात् त्वच्चैव परिदह्यते त्वच्चैव परिदह्यते न च शक्नोम्यवस्थातुं न च शक्नोम्यवस्थातुं भ्रमतीव च मे मनः. भ्रमतीव च मे मनः. गाण्डीवं स्रंसते हस्तात् त्वच्चैव परिदह्यते न च शक्नोम्यवस्थातुं भ्रमतीव च मे मनः. गाण्डीवं स्रंसते हस्तात् त्वच्चैव परिदह्यते न च शक्नोम्यवस्थातुं भ्रमतीव च मे मनः. ஸோ நம்மளுக்கே இருக்கட்டும் ஒரு ஆங்ஸைட்டி அந்த இது வரும்போது என்ன ஆகும் நம்மள அறியாம நம்ம உடம்புல எல்லா எஃபெக்ட்ஸும் வரும். உடம்பெல்லாம் நடுங்கும், நிக்கவே முடியாத மாதிரி இருக்கும், தலை சுத்தும். ஒரு பதட்டம் வந்ததுன்னா எப்படி இந்த அதே மாதிரிதான் அர்ஜுனனுக்கும் பந்தங்களை பார்த்த உடனே அவனுக்கு என் மனசு குழப்பம் அடையிற மாதிரி இருக்கே, என்னால நிக்க கூட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். அடுத்தது நிமித்தானி ச பஷ்யாமி விபரீதானி கேசவ ந ச ஸ்ரேயோ
நுபஷ்யாமி ஹத்வா ஸ்வஜன மாஹவே நிமித்தானி ச பஷ்யாமி निमित्तानि च पश्यामि விபரீதானி கேசவ विपरीतानि केशव ந ச ஸ்ரேயோனுபஷ்யாமி न च श्रेयोनुपश्यामि ஹத்வா ஸ்வஜனமாஹவே हत्वा स्वजनमाहवे निमित्तानि च पश्यामि विपरीतानि केशव न च श्रेयोनुपश्यामि हत्वा स्वजनमाहवे निमित्तानि च पश्यामि विपरीतानि केशव न च श्रोयानुपश्यामि ஸ்ரோயா இல்ல ஸ்ரேயா न च श्रेयोनुपश्यामि हत्वा स्वजनमाहवे எனக்கு கெட்ட கெட்ட சகுனமெல்லாம் தோன்றது கண்ணுக்கு முன்னாடி போர்ல இந்த என்னுடைய உறவினர்களை கொன்னு நான் என்னத்தை காண போறேன் அப்படின்னு அப்பதான் அவனுக்கு என்னென்னவோ எண்ணங்கள் வருது அப்பதான் அவனுக்கு அதுக்கெல்லாம் விடைதான் நம்மளுக்கு கீதோபதேசம் சொல்றான் நான் என்னுடைய உறவினர்களையும் நண்பர்களையும் நான் போர்ல கொல்றதுனால எனக்கு எந்தவித நன்மையும் கிடைக்க போறதுன்னு எனக்கு தோணல ஏன்னா முதல் இது 3 ரீசன் சொல்றான் ஒண்ணு என்னுடைய மக்களையே நான் கொன்னேன்னா பச்சாதாபம் தான் வரும் மனசு கலங்கும் இன்னொன்னு 2வது எனக்கு வாழ்க்கை முழுக்க அந்த துயரம் எனக்கு உறவினர்கள் இல்லையே அப்படிங்கிற அந்த துயரம் வாழ்க்கை முழுக்க எனக்கு தொடரும் 3வதா அவளை கொன்னா எனக்கு பாவமும் உண்டாகும் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இவாளோட நான் போர் புரிஞ்சு நான் என்ன நல்லத்தை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யுத்தம் பண்றது உச்சிதம் இல்லைன்னு எனக்கு தோன்றது அப்படின்னு அர்ஜுனன் சொல்றான். நெக்ஸ்ட் மீனாட்சி ஸ்ரீதரன் மணி. ந காங்க்ஷே விஜயம் கிருஷ்ண ந ச ராஜ்யம் சுகானி ச கிம் நோ ராஜ்யேன கோவிந்த கிம் போகைர் ஜீவிதேன வா. ந காங்க்ஷே விஜயம் கிருஷ்ண न काङ्क्षे विजयं कृष्ण न च राज्यं सुखानि च न च राज्यं सुखानि च किन्नो राज्येन गोविन्द किन्नो राज्येन गोविन्द किं भोगैर्जीवितेन वा किं भोगैर्जीवितेन वा. न काङ्क्षे विजयं कृष्ण न च राज्यं सुखानि च किन्नो राज्येन गोविन्द किं भोगैर्जीवितेन वा. न काङ्क्षे विजयं कृष्ण न च राज्यं सुखानि च किन्नो राज्येन गोविन्द किं भोगैर्जीवितेन वा. இவாளை கொன்னு எனக்கு கிடைக்கிற அந்த வெற்றியோ அந்த ராஜ்யமோ அந்த சுகமோ எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இவாளை கொன்னா எனக்கு துன்பம் தான் உண்டாகும். இங்க இந்த உலகத்திலயும் சரி பரலோகத்திலயும் சரி எனக்கு துன்பம் தான் உண்டாக போறது. அப்புறம் ஏன் இந்த யுத்தத்தை செய்யணும், ஏன் இவாளை நான் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இவாளை கொன்னுட்டு நான் உயிரோட வாழறதுல அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அந்த மாதிரி சொல்றாங்கிறதுக்கும் அடுத்தது சொல்றாங்க. ஏஷா மர்த்தே காங்க்ஷிதம் நோ ராஜ்யம் போகாஸ் சுகானி ச த இமே வஸ்திதா யுத்தே பிராணாம் இஸ் வரைக்கும் வச்சுக்கோங்க. தியக்த்வா தனானி ச. நான் தான் மேம். येषामर्थे काङ्क्षितं नो येषामर्थे काङ्क्षितं नो
राज्यं भोगा सुखानि च राज्यं भोगा सुखानि च तयिमेव स्थिता युद्धे तयिमेव स्थिता युद्धे प्राणां त्यक्त्वा धनानि च प्राणां त्यक्त्वा धनानि च Very येषामर्थे काङ्क्षितं नो राज्यं भोगा सुखानि च तयिमेव स्थिता युद्धे प्राणां त्यक्त्वा ददानि च धनानि च धनानि च येषामर्थे काङ्क्षितं नो राज्यं भोगा सुखानि च तयिमेव स्थिता युद्धे எஸ் இல்ல அது தயிமேவ ஸ்திதா அது எஸ் கிடையாது வந்து சைலண்டா இருக்கு ஓகே மேம் तयिमेव स्थिता युद्धे प्राणां त्यक्त्वा धनानि च கரெக்ட் தேங்க்யூ மேம் சோ அவர் சொல்றார் எனக்கு வந்து இந்த ராஜ்யமோ போகமோ இந்த சுகமோ கொஞ்சம் கூட தேவையில்லை ஏன்னா எனக்கு தெரியும் இதெல்லாம் நிலையான சந்தோஷத்தை கொடுக்காது அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் சோ இதை எல்லாமே நான் வந்து என்னுடைய சகோதரர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் தான் இந்த ராஜ்யம் இதெல்லாம் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா அவ வந்து இவ எல்லாம் என்னுடைய உறவினர்களே பந்தங்களே செத்து போயிட்டான்னா அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கிற ராஜ்யம் போகம் சுகம்லாம் யாருக்குதான் வேணும் எந்த விதத்திலையும் யோசிச்சாலும் இந்த யுத்தம் பண்றது உச்சிதமே கிடையாதுன்னு தான் எனக்கு தோன்றது அப்படின்னு திருப்பியும் சொல்றேன் அதாவது அவருடைய அந்த ஸ்டாண்டுக்கு நிறைய அவர் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறார் ஏன் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நாகலட்சுமி மாமி ஆச்சார்யா பிதரஃப் புத்ராஹ புத்ராஸ் இஸ் இருக்கு அந்த இஸ் எடுத்துட்டு விசர்க்கம் போட்டுக்கோங்க ததைவ ச பிதாமகாஹ மாதுலாஷ் ஸ்வசுராஃப் எஃப் பௌத்ராஹ ஷ்யாலாஸ் சம்பந்தினஸ் ததா आचार्याः पितरः पुत्राः आचार्याः पितरः पुत्राः तथैव च पितामहाः तथैव च पितामहाः मातुलाः श्वशुराः पौत्राः मातुलाः श्वशुराः पौत्राः श्यालाः सम्बन्धिनस्तथा शाला सम्बन्धिनस्तथा आचार्याः पितरः पुत्राः तथैव च पितामहाः मातुलाः श्वशुराः पौत्राः शाला सम्बन्धिनस्तथा आचार्याः पितरः पुत्राः तथैव च पितामहाः मातुलाः श्वशुराः पौत्राः शाला सम्बन्धिनस्तथा Thank you, ma'am. एतान्न हन्तु मिच्छामि ज्ञतोऽपि इघ्न न इघ्न सो ज्ञतोऽपि मधुसूदन अपि त्रैलोक्य राज्यस्य हेतोः किं नो महीकृते நடராஜன் ராமசுவாமி மாமா एतान्न हन्तुमिच्छामि एतान्न हन्तुमिच्छामि नतोऽपि मधुसूदन नतोऽपि मधुसूदन अपि त्रैलोक्यराज्यस्य हेतोः किन्नु महीकृते हेतोः किं नु महीकृते एतान्न हन्तुमिच्छामि ज्ञतोऽपि मधुसूदन
अपि त्रैलोक्यराज्यस्य हेतो किं नु मही कृते एतान्न हन्तुमिच्छामि घ्नतोऽपि मधुसूदन अपि त्रैलोक्यराज्यस्य हेतो किं नु मही कृते. Okay. Thank you, sir. Nihatya Dhartarashtraன். மேம் சாரி மேம் எஸ். அந்த ஏதாந்த ஹந்து மிச்சாமி பக்கத்துல இக்கு இருக்கு, இக்கு போட்டு 4 போட்டிருக்கு. அந்த இக்கு சைலண்டா இல்ல வேண்டாமா? சொல்லும்போது அது கேட்காது நம்மளுக்கு. நதோபி சைலண்ட் எல்லாம் கிடையாது. அது மேம் சேர்த்து சொல்றச்சு அந்த இக் சவுண்ட் சொல்லலாம் இல்லையாமா? எஸ் எஸ். பட் யூசுவலா பகவத்கீதா வந்து ஒரு இதையும் 2 பாதமா பிரிச்சுதான் சொல்லுவா. ஃபுல் லைன் சேர்த்து சொல்ல மாட்டா. ஓகே, அப்போ க்னதோபி க்னதோபின்னு அப்படி சொல்லிடலாம் இல்லையா? கரெக்ட். க்னதோபி மதுசூதன. ஓகே மேம். ஓகே மேம், தேங்க் யூ. நிஹத்ய தார்த்தராஷ்டிரான் நஹ கா பிரீதிஸ் ஸ்யாஜ் ஜனார்தன பாபமே வாஸ்ரயே தஸ்மான் ஹத்வைதா நாததாயினஹ. நவநீத மாமி. நிஹத்ய தார்த்தராஷ்டிரான்னஹ निहत्य दार्तराष्ट्रान्नः का प्रीतिः स्यात् जनार्दन का प्रीतिः स्यात् जनार्दन पापमेवाश्रयेदस्मान् पापमेवाश्रयेतस्मान् हत्वैतानाततायिनः हत्वैतानाततायिनः निहत्य दार्तराष्ट्रान्नः का प्रीतिः स्यात् जनार्दन पापमेवाश्रयेदस्मान् हत्वैतानाततायिनः निहत्य दार्तराष्ट्रान्नः का प्रीतिः स्यात् जनार्दन पापमेवाश्रयेदस्मान् हत्वैतानाततायिनः. ஓகே. சோ இங்க ஆத்ததாயினஹன்னு சொல்ற. ஆத்ததாயினஹ அப்படின்னாலே படுபாவிகள் அப்படின்னு அர்த்தம். சோ இங்க என்ன சொல்றா, இந்த இவாளை கொன்னு எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்க போறது, இந்த படுபாவிகளை கொன்னா எனக்கு பாவம்தான் வந்தடையும் அப்படின்னு சொல்லிட்டு படுபாவிகள் அப்படின்னு சொல்ற கௌரவர்களை. ஏன் அப்படி படுபாவின்னு சொல்ற அளவுக்கு அவ என்ன பண்ணா, ஆத்த தாயி. அந்த ஆத்த தாயிங்கிறது அவ படுபாவிங்கிறது யார சொல்ற அப்படின்னா 6 குணங்கள் இருக்கா அவளுக்கு. அதாவது தீ வைக்கிறவன், விஷம் கொடுக்கிறவன், அதுக்கப்புறம் கையில ஆயுதம் எடுத்து கொல்லறதுக்கு வரவன், அது மாதிரி மத்தவ செல்வத்தை பறித்து கொள்பவன், அதே மாதிரி மத்தவாளோட ராஜ்யம் அதாவது நிலத்தை பறித்து கொள்பவன், கடைசியா மற்றவர்களுடைய மனைவியை பறித்து கொள்பவன். இந்த 6 செயல்களையும் செய்யும் அந்த பாவி, படுபாவின்னு அவளதான் சொல்றா ஆத்த தாயி அப்படின்னு. சோ இப்ப பார்த்தோம்னா இதுல இருக்கிற அந்த 6யுமே வந்து கௌரவர்கள் பண்ணிருக்கா. விஷம் கொடுத்தா, தீ வச்சா, அதே மாதிரி கொல்றதுக்கு வந்தா, அவ வந்து பாண்டவர்களுடைய செல்வத்தை பறிச்சுண்டா, மனைவியையும் பறிச்சா, அதுக்கப்புறம் நிலத்தையும் பறிச்சா, ராஜ்யத்தை பறிச்சா இல்லையா? அதனாலதான் அவளை ஆத்த தாயி, படுபாவிகள் அப்படின்னு சொல்றா. சோ இப்ப வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இதுபடி பார்த்தோம்னா படுபாவிகளை கொல்றது அது எப்படி பாவமா ஆகும்? ஏன்னா கெட்டவாதானே அவ கொல்றது எப்படி பாவமா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். படுபாவிகளை கொல்றது பாவமாகாதுன்னு ஒரு சாஸ்திரத்துல சொன்னாலும் இன்னொரு சாஸ்திரத்துல பார்த்தோம்னா நம்மளுடைய குல மக்களை கொல்வது யார் தன்னுடைய குலத்தை அழிக்கிறார்களோ அவாதான் எல்லாரை காட்டிலும் மிக மிக கொடிய பாவி அப்படிங்கறதும் வந்து ஒரு சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. சோ 2 கான்ட்ரடிக்டிங்கா இருக்கு. அதனால இங்க வந்து இவா வந்து படுபாவிகளேவே இருந்தாலும்
அவ வந்து என்னோட குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அதாவது அர்ஜுனன் இத்தனை எல்லாம் யோசிக்கிறான் பாருங்கோ அந்த பேட்டில் ஃபீல்ட்ல இருந்துட்டு. என்னோட குடும்பம், என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான், இவாளை கொன்னா எனக்கு பாவம் தான், ஒரு லாபமும் கிடைக்க போறது இல்ல, நான் அவளை கொல்ல விரும்பவில்லை அப்படின்னு ஸ்டர்னா சொல்றான் கிருஷ்ண பகவான்கிட்ட. சோ உற்றாரை கொல்வது எந்த விதத்துல பார்த்தாலும் அது கேடுதான் விளைவிக்கும் அப்படிங்கறது தன்னுடைய பாயிண்ட ப்ரூவ் பண்ற. தஸ்மான் முடிச்சுள்ளம்மா. சரி, இதோட நிறுத்திக்கலாம். அப்ப நான் 36ஓட இருக்கட்டும், நாளைக்கு இது முடிச்சுடுவோம்னு நினைக்கிறேன். சோ ஃபைனலா இந்த இதுல வந்து இந்த அத்தியாயத்துல அவன் வந்து ஃபுல்லா நான் பண்ண மாட்டேன், யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு he is taking a stand, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அத்தியாயத்துலதான் நம்மளுக்கு உபதேசம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது. இந்த மெயின் இது வந்து வெறும் ஒரு இதுதான். சோ அடுத்த இதுலதான் நம்மளுக்கு டீட்டெயில்டா கிருஷ்ணர் தன்னுடைய உபதேசத்தை ஆரம்பிக்கிற மாதிரி வரும். சோ இன்னைக்கு இதோட நிறுத்திக்கலாம். நம்ம பிராக்டிஸ் பண்ணுமா? ஒரு வாட்டி சொல்லிடலாமா? சரி. அனந்தயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரஹ நகுலः சஹதேவஸ்ச சுகோஷமணி புஷ்பகௌ காஷ்யஸ்ச பரமேஸ்வாசः शिखण्डी च महारथः दृष्टद्युम्नो विराटश्च सात्यकिश्चापराजितः द्रुपदो द्रौपदेयाश्च सर्वशः पृथिवीपते सौभद्रश्च महाबाहुः शङ्खान् दद्मुः पृथक् पृथक्. सघोषो धार्तराष्ट्राणां हृदयानि व्यदारयत् नभश्च पृथिवीं चैव तुमुलो व्यनुनादयन् अथ व्यवस्थितां दृष्ट्वा अर्जुनौ अथ व्यवस्थितां दृष्ट्वा धार्तराष्ट्रान् कपिध्वजः प्रवृत्ते शस्त्रसम्पाते धनुरुद्यम्य पाण्डवः ऋषिकेशं तदा वाक्यम् इदमाह महीपते. अर्जुन उवाच सेनयोरुभयोर्मध्ये रथं स्थापयमेच्युत यावदेतान् निरीक्षेऽहं योद्धुकामानवस्थितान् कैर्मया सह योद्धव्यम् अस्मिन् रणसमुद्यमे योत्स्यमानानवेक्षेऽहं ययेतेऽत्र समागताः धार्तराष्ट्रस्य दुर्बुद्धेः युद्धे प्रियचिकीर्षवः. सञ्जय उवाच एवमुक्तो हृषीकेशो गुडाकेशेन भारत सेनयोरुभयोर्मध्ये स्थापयित्वा रथोत्तमम् भीष्मद्रोणप्रमुखतः सर्वेषां च महीक्षितान् उवाच पार्थ पश्यैतान् समवेतान् कुरूनिति. तत्र पश्यत् स्थितान् पार्थः पितॄनत पितामहान् आचार्यान् मातुलान् भ्रातॄन् पुत्रान् पौत्रान् सखींस्तथा श्वशुरान् सुहृदश्चैव सेनयोरुभयोरपि. तान् समीक्ष्य स कौन्तेयः सर्वान् बन्धूनवस्थितान् कृपया परयाविष्टो विषीदन्निदमब्रवीत्. अर्जुन उवाच दृष्ट्वेमं स्वजनं कृष्ण युयुत्सुं समुपस्थितं सीदन्ति मम गात्राणि मुखं च परिशुष्यति वेपथुश्च शरीरे मे रोमहर्षश्च जायते गाण्डीवं स्रंसते हस्तात् त्वक्चैव परिदह्यते न च शक्नोम्यवस्थातुं भ्रमतीव च मे मनः
निमित्तानि च पश्यामि विपरीतानि केशव न च श्रेयोनुपश्यामि हत्वा स्वजनमाहवे न काङ्क्षे विजयं कृष्ण न च राज्यं सुखानि च किन्नो राज्येन गोविन्द किं भोगैर्जीवितेन वा येषामर्थे काङ्क्षितं नो राज्यं भोगा सुखानि च तयिमेव स्थिता युद्धे प्राणां त्यक्त्वा धनानि च आचार्याः पितरः पुत्राः तथैव च पितामहाः मातुलाः श्वशुराः पौत्राः श्यालाः सम्बन्धिनस्तथा एतान्न हन्तुमिच्छामि ज्ञतोऽपि मधुसूदन अपि त्रैलोक्यराज्यस्य हेतोः किन्नु महीकृते निहत्य धार्तराष्ट्रान्नः का प्रीतिः स्यात् जनार्दन पापमेवाश्रयेदस्मान् हत्वैतानाततायिनः तस्मान्नार्हा वयं हन्तुं धार्तराष्ट्रान् அது स्वबान्धवान् பண்ணலையே மேம். சாரி எந்த ஓகே இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னா. ஓகே சாந்தி மந்திரம் யாராவது சொல்றீங்களா? ரெடியா? சொல்லட்டுமா மேம்? எஸ் ப்ளீஸ். स्वस्ति प्रजाभ्य परिपालयन्तां न्यायेन मार्गेण महीमहेशाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतङ्गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। थैंक यू. Thank you, ma'am. Thank you.